வெல்கம் டு வெட்டியா பேசுவோம். வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வீடியோ பேசுகிறது எனக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சுது. சரி அதான் எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு தான் வெளியில் வந்தேன். இன்னைக்கு எதை பற்றி பேசுவோம் அப்படின்னா, இங்கே நல்லா காற்றடிக்குது, அதனால தான் இங்கே நின்றுட்டேன். நேற்று என் பக்கத்தில் ஒருத்தர் பஸ்ஸில் வந்தார். ஒரு ஜன்னல் உட்காந்துருந்தார். அவர் மொபைல் வச்சு படம் பார்த்துட்டு வந்தார். காதில் ஹெட்செட் போட்டுட்டு மொபைல் வச்சுட்டு படம் பார்த்துட்டு வந்தார். என்ன பண்ணால் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டெட்பூல் அண்ட் வொல்வரின் அந்த படம் கொஞ்சம் ஃபன்னாக போகும், நல்லாவும் இருக்கும், டைலாக்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே டெட்பூல் 1 2 நான் பார்த்துருக்கேன். நல்ல சூப்பர் படம் தான் அது. டெட்பூல் அண்ட் வொல்வரின் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது. சரி அவர்கிட்ட கேட்கலாம், எனக்கும் ஏற்றி தாங்க, நானும் பார்க்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனதுனால தேட்டரில் தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும், வேறு எங்கேயும் அவ்வளோதான் கிடைக்காது அப்படின்னு நான் கேட்கலான்னு பார்த்தேன் அவர்கிட்ட. அவர் நான் இறங்குனதுக்கு அப்புறம் தான் எங்கள் ஸ்டாப்பிங்கில் தாண்டி தான் அவர் இறங்கணும். ஆனால் கேட்குறதுக்கு ஒரு கூச்சம் அவர்கிட்ட. சரி என்னவோ சரி ஏதாவது சொல்லிவிடுவாரோ அப்படின்னு ஒரு கூச்சம். நானும் கேட்கவே இல்லை. எங்கள் ஸ்டாப்பிங் வந்துச்சு, நானும் இறங்கி வந்துட்டேன். அது நான் இறங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை அவர்கிட்ட கேட்டிருந்தா படம் ஏற்றி கொடுத்துருப்பாரோ, நம்மளும் அந்த படம் பார்த்துருக்கலாம், ரீசெண்டாக புதுசாக வந்தது தானே அப்படின்னு எனக்கு இறங்கினதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு. எதனால நான் கேட்கலன்னா, ஒரு கூச்சப்படாமல் கேட்டிருந்துருக்கணும். எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எதையும் கேட்டு வாங்கிங்க. கூச்சப்பட்டா எதுவுமே கிடைக்காது. கூச்சத்தை விட்டு கேட்டுறணும், எதுவாக இருந்தாலும் கேட்டுறணும். கேட்டு எதாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க. கேட்காம மட்டும் இருந்துடாதீங்க, கேட்டு எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.